அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேக்கு கூட வெட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கலாம், என்ன காரணம்? ஏகே மாப்பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பர்த்டே. மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நூல் நூலா தூங்குது, நல்லா இருக்கேடா. ப்ரோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிறந்த நாள் கேக் மாப்பிள்ளைக்கு என்ன மறக்க மாட்டேன்னா இவங்க பண்ண சர்ப்ரைஸ் நான் மறக்க மாட்டேன். ஏதோ இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ். எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து ரெடி பண்ணியாச்சு. இங்கே பார்த்துக்கோங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணி ஈவினிங் கேக்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் கேக்கு மாப்பிள்ளைக்கு. நாங்கள் உட்காந்துருக்கான், அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யல் ப்ரோ வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம திருச்செங்கோடு சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து எந்த ஊர் ப்ரோ? தொட்டியத்தில் வந்து வந்திருக்காரு. ஈவினிங்காக வந்துட்டார். ரொம்ப நேரம் வந்து இவரையும் காக்க வச்சு வெயிட் பண்ண வச்சு ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் கூட வந்து ஹெல்ப்பும் பண்ணார் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஒன்று ஒன்றா செலிப்ரேட் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. ஃபைனலாக எனக்கு கேக் வெட்டுறது தான் வேலையே. ப்ரோ கரெக்டாக வருவான், கரெக்டாக 2 பேர் டைமிங்க்கு வெடிச்சிருங்க. நான் போய்ட்டு தலைவர் போய்ட்டு கூப்பிட்டு வரேன். ஓகே, பற்ற வச்சு வைங்க ப்ரோ. ப்ரோ கேக்குக்கு முன்னாடி நிற்காதீங்க, அது கேக்கு மேலேயே தான் விழுவோம் திருப்பி. இங்கேயே இருக்கோங்க இதுக்கு முன்னாடியே. ப்ரோ வருவான்ல அந்த பொக்கெல்லாம் அது மாதிரி சர்ப்ரைஸ் போகலாம். அந்த ப்ரோ அது மாதிரி தான் ப்ரோ இருக்குது. லைட்டிங்லாம் இருந்தால் சூப்பராக. ஓகே, லைட்டிங் இல்லை மற்றபடி ப்ரோ வந்து ரெமோ தான். ஆனால் லைட்டிங் இல்லை ப்ரோ கிடைக்குதுயா. இது ப்ரோ நான் போய் கூப்பிட்டு வரேன். கைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கான், போயிட்டு கூப்பிட்டு வருவோம். கைப்பிடி சார், பாம்பெலாம் இருக்கும்டா இங்கே. அப்புறம் நான் வாயில சொல்லிடுவேன், வாழ்கவே என்னடா நான் ஒரு அடி பாட்டு வாழ்கவே. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நிற்கிறாங்க. அந்த பீச் மாதிரி இருக்கிறாங்க. அதெல்லாம் போட்டோம்னா நம்ம கேஸ் ஏற்றிடுவாங்க. Happy birthday to you, happy birthday to you, yeke, happy birthday to you. ஓய் நூல் நூலா தூங்குது, நல்லா இருக்கேடா. நல்லா இருக்கே, பரவாயில்லையே. மாப்பிள்ளை பாத்தியா? தெரியாது, இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். சத்யா ப்ரோ நீங்க தான் முதல்ல. வயசு கூட நீங்க தான். வயசு கூட ஐயோ ப்ரோ வாங்க ப்ரோ. ஐயோ பார்த்தேன். திரும்ப 100 ஆண்டு காலம் வாழ்க. மாப்பிள்ள கடைசி வரையும் நல்லா இருக்கணும். சப்ஸ்கிரைபர் இது எப்படா ஐடா மச்சான் சப்ஸ்கிரைபர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு பாத்தியா இல்லையா? ஓபன் பண்ணி பார்க்கணுமா? என்னடா இத்தனையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அது அவ்வளோதான், நான் முடிஞ்சிடா. சார்பா கொடுத்துருங்க. என்ன தைரியம். ஹாப்பி பர்த்டே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. சின்ன இருந்தாலும் டைலாக் நிறைய வருது. சொல்லுங்க ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. டைலாக் தானே. ஸ்வீட்டடு கொண்டாடு. சப்ஸ்கிரைபர் இல்ல, இவன் நம்ம ஃபேன் பேஜ் வச்சிருக்காங்க. ஃபேன் பேஜ் அம்மா எடுத்து கொடுத்தாங்க. அது அம்மா எடுத்து கொடுத்தாங்க. இது சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஷர்ட். வீடியோ சார்பாக தேங்க்யூ தெரிவித்துக் கொள்கிறோம் மிஸ்டர் அம்மா. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட் மாற்றிட்டு இருக்கான். அதோடய என்ன கட் பண்ணி கொடுக்க சொன்னான். தலையை மட்டும் வெட்டாம வச்சு கடைசியில் வெட்டிட வேண்டியது. அண்ட் வந்து தியாகு ப்ரோ, அஜய், சாமனை அவர் வந்து ஊரில் இருக்கார். அவங்களாம் நிறையா பேர் மிஸ் பண்ணுறோம். அவங்க வந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும், இன்னும் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு நாங்கள் மட்டும் தான் இருக்கோம், இன்னும் ஆள் இல்லை. இன்னும் நிறைய பேர் வரலாம் இருந்தாங்க, எல்லாம் வெளி வேலை, அவங்களுக்கு வேலை ஒர்க்கு, பசங்களுக்கு நிறையா ஒர்க் இருந்தனால அவங்களால வர முடியல. ஸோ அதனால் வந்து நாங்களே ஓகே டைம் ஆச்சு, இதுக்கு மேலே டைம் ஆச்சுன்னா நைட்டு 12 மணிக்கு தான் வெட்டணும்னு சொல்லிட்டு முடிச்சாச்சு. என்ன ப்ரோ? கண்டிப்பாக வந்து எங்கள் டீமை மிஸ் பண்ணது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஒரு மிகப்பெரிய அளவில் பண்ணலான்னு வச்சுருந்தோம், சக்ஸஸ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நாளில் கழிச்சு அது மிக பெருசாக வரும்.
கண்டிப்பாக. அப்புறம் பேசிக்கிறேன் ப்ரோ. அவரும் பேசிக்கிறாராம். ரகுமான் என்ன மிஸ் பண்றானே அவ்வளவுதானே. ரகுமான் நானே வருவாங்க தான் நினைக்கிறாங்க. நீங்க வாங்கி கொடுத்தது போட்டாச்சு இந்த மாதிரி. ரொம்ப பெரிய கனவாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாகிர் அண்ணா இருக்கட்டும், சக்தி அண்ணா இருக்காங்க, ஏகே அண்ணா நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன். முக்கியமாக சொல்லணும், ரகுமான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த பர்த்டே செலிப்ரேஷனில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது, வெறுத்து இருக்குது. அவ்வளோதாங்க. ப்ரோக்கு நான் ப்ரோ கூட இருந்து ப்ரோட ஃபஸ்ட்டு பர்த்டே. ப்ரோவை பற்றி நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. ப்ரோவை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஒரு வீடியோ கொடுத்தா அதை எப்படி ஒரு ஃபிலிம், இப்போ ஒரு பெரிய படம்லாம் பார்த்தா அந்த ஒரு பெரிய படத்தை இருந்து அந்த பெரிய படத்தில் இப்படி எடிட் பண்ண நல்லா இருந்திருக்கும், அப்படி எடிட் பண்ண நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு எடிட்ரு. எடிட்டர் மட்டும் கிடையாது, நல்ல ஒரு தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தம்பி. அந்தளவுக்கு ஒரு ப்ரோட ஃபர்ஸ்ட் பிறந்தநாள் கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பிறந்தநாளுங்கிறது நான் ப்ரோ கூட இருந்து ஃபர்ஸ்ட் பிறந்தநாள், அதை சொல்ல வந்தேன். அப்படி சொல்லுங்க. சரி, அதை சொல்ல வந்தேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, மச்சான் ரகுமான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த பர்த்டேக்கு. ஆனால் மச்சான் வந்து இல்லை, ஷூட்டு விஷயமாக வெளியே போயிருக்கான். கன்ஃபார்ம் மச்சானோட அடுத்த பர்த்டேக்கு வந்து நம்ம டீமோட எல்லா டீம் மெம்பர்ஸும் இருப்பாங்க. கன்ஃபார்ம் பார்ப்பீங்க, எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் வரும். செட்டப்புக்கு யார்யார்ட்ட என்னென்ன பேசணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எல்லாமே, ஏன்னா டீமுக்கும் தெரியாது இந்த விஷயம் இவ்வளோதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறது. டீமுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு ஆளுண்டு எல்லாத்தையும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் தான், ஏன்னா சுத்தமாக எங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஜாக்கிரானுக்கு நேற்று சாயந்தரமும் என்னமோ தான் சம்திங் தெரியும், ஏன்னா எனக்கும் தெரியாது. இவ்வளோ இதுக்கு பண்ணி இந்த தம்பி வந்து நின்று எல்லாமே பண்ணி ஒரு ஃபேன் பேஜாக வந்து நின்று எல்லாமே பண்ணி கொடுத்தாப்புல தம்பி. தேங்க்யூடா. ஹாப்பி பர்த்டே. அடுத்துங்க. ஹாப்பி பர்த்டேண்ணே. தேங்க்யூ. அடுத்து மச்சானுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. அதனால வந்து புது சட்டையெல்லாம் அனுப்பியிருக்கா, பேசல மட்டும் தான் அடிக்கிற. இந்த வயசு நம்ம டீமோட இருந்தால் இன்னும் என்ஜாய் இன்னும் பண்ணால் வந்திருக்கும். அவங்க எல்லாமே இருக்கிறது தான் ஒரு மனசு கஷ்டமாக ஒரு கவலையாக இருக்குது. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் சர்ப்ரைஸ், மறக்கவே மாட்டேன் இந்த சர்ப்ரைஸ். ஆமாம், நம்ம சப்ஸ்கிரைபர் தான். இல்லையே யாருன்னு கைஸ், ஒரு வழியாக வந்து பர்த்டே விசேஷ் செலிப்ரேஷன் வந்து சிறப்பாக முடிஞ்சு, சிறப்பாக தரமாக சம்பவமாக முடிச்சாச்சு. மிச்சப்படி மச்சா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? நான் என்ன மறக்க மாட்டேன்னா, இவங்க பண்ண சர்ப்ரைஸை நான் மறக்க மாட்டேன், லைஃப் லாங் மறக்க மாட்டேன். ஏதோ முக்கியமான விஷயம், இந்த இவ்வளோதுக்கும் செலவு பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜஹா, பீரு, அனீஸு, ஆசாத்து, இந்த தம்பி, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு, இவங்கெல்லாம் இல்லைன்னா சத்தியமாக இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டாங்க. தேங்க்யூ தம்பி. அந்த பையன் வந்து நம்மளுக்கு ஃபேன் பேஜ் வச்சு, முக்கியமாக அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் கைஸ். மறக்காமல் ஜாகிர் அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. டாடா பை பை, see you. அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஆளுக்கு 50 ரூபா கோணாங்கல்ல போய் சாப்பிட்டுக்கீங்க. 50 50 50 நக்கு செட்டப்பை